அப்புறம் அது ஒரு வீடியோ வெளியிட்டு அது வந்து ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி திமுக வந்து பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்துதுன்னு ஒரு 2 நாளாக சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி என்னடா கர்மமாகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஒரு வழியாக அதை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. எட்டுன்னா இலக்கை எட்டி பிடிப்பதா, எட்டி பிடி அப்படின்றதா, 10ன்னா நக்கிறதா. இப்போ நேற்று வரைக்கும் வந்து சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? திமுகவுக்கு ஒன்று கொடுத்தாலும் சரி நாங்கள் வந்து உன்னை தோக்கடிச்சிடுவோம்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ அப்படியே மாற்றி சமூக நீதியை காத்துட்டோம், கூட்டணியை பேத்துட்டோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று விட்ட தானே செய்வாங்க. ஒரு சர்வே பண்ணிட்டு தான் வந்து உனக்கு 4 தான், அதுவும் அந்த 4 எங்களுதுன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இவங்க நெகட்டிவாக இதை வந்து பிரச்சாரம் பண்ணி சோஷியல் மீடியாக்களால் ஒரு இமேஜை உண்டு பண்ணி இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் வேல்முருகன் மாதிரி வெளியேறாம கூட்டணியில் ஒரு அழுத்தம் கொடுத்தே வாங்கியிருக்காருன்னா இவர் ஒரு ராஜ சூத்திரதாரிஜன சார். இவரு சொன்ன இல்லைன்னு கூட சொல்லலாம்ல. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். நாங்கள் அடிமையாக இருந்தோம், உங்களுக்காக நாங்கள் என்னென்னவோ செஞ்சோம், எல்லா விஷயங்களையும் திமுகவுக்காக நின்னோம், எங்களை போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு யார் சொல்றது? அவங்களே சொல்கிறாங்க. இப்படிலாம் முட்டு கொடுத்தமே உனக்கு என்னை இப்படி அசிங்கப்படுத்தலாம். ஸ்டாலின் 4 பேர் எழுதி தான் வேட்பாளர் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறாரு. அப்படிதான் சார் ஏற்கனவே தலைவர் அவர் தானே சார், அந்த லிஸ்ட் அவர், கட்சி அவரு தான், பேர் அவரு தான், கட்சி அவருக்கு இல்லை. திரும்ப வந்து திமுக கூட்டணி விட்டு போனார்னா திரும்பவும் டிரைவர் கூட அண்ணாரி வேலத்தில் இருந்துருவான். அதாவது எல்லாருமே அங்கே திமுகவாக மாறிட்டாங்க. திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. எங்க 5 வருஷமா 4 பேரும் ஒரு ஆணியும் பிடுங்கலன்றேன், வந்தா பிடுங்கிடுவாங்கன்னா என்ன சார்? பலம் இல்லை சார். 4 பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ 8 வர்றாங்கல்ல. ஆமாம், 4 பேர் ஊமை சார், நின்றான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஒல்லியாகிட்டு இருக்கேன். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. 6 தனித்தொகுதியும் 2 வந்து பொது தொகுதி. உங்களுக்கெல்லாம் பொது தொகுதியில் நிற்க ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லியே இந்த டைலாக்கை கலைஞர் சொன்னார்னு சொல்லிட்டு பேசியே 2 பொது தொகுதியே இந்த முறையை வாங்கியிருக்காங்க. அவங்க திமுக காரணங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது விசேஷம்? கடந்த முறை 6 சீட்டு, இப்போ வந்து 8, 2 கூடுதலாக பெற்றிருக்காங்க. இந்த முன்னேற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? பொது தொகுதி வாங்கி அதில் வந்து எங்கால நிற்க வச்சா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பொதுவான தொகுதி வாங்கி பொது ஆளை நிற்க வைக்கிறதுல என்ன சிறப்பு இருக்குது சொல்லுங்கள். இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து பாராளுமன்றத்துக்கு, திருச்சியிலேருந்து பாராளுமன்றத்துக்கு தெளித்தெழுமையில் அமிச்சாங்க. அதில் ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியான பிறகு தன்சிங்ன்ற வந்து அமிச்சாங்க. அதில் ஒரு சிறப்பு இருக்குது. அப்புறம் பொது தொகுதியில் பொதுவான ஆளை நிற்குவதில் என்ன சிறப்பு இருக்குது சொல்லுங்கள். இப்போ மற்ற கட்சிகள்லாம் பொது தொகுதியில் பொது ஆளை தானே நிற்க வைக்கிறான் சொல்லுங்கள். மற்ற கட்சிகள் ஒரு பொது தொகுதியில் எஸ்சி ஆளை நிற்க வைக்கிறாங்களா? பொது தொகுதியில் பொதுவான ஆள் தான் நிற்க வைப்பாங்க. என்ன இப்போ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் பிரேமலதாவுக்கு நன்றி, அண்ணன் வேல்முருகனுக்கு நன்றி. நீ காலகாலத்துக்கும் 2 பேரும் நன்றியோடு திருமாவளவன் நினச்சிருக்கணும். ஏன்னா அந்த அம்மாவை கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து சீட்டை கேட்டீங்க. அந்த அம்மாவை சொல்லி ஏய் நீ வேணா வாங்கிட்டு போ, என்னையை காட்டிலாம் பேசாதீங்கன்னு அந்த அம்மா வெளிப்படையாகவும் சொல்லிட்டாங்க. இதற்கிடையில் அண்ணன் வேல்முருகன் இதுக்கு மேலாம் தன்மானத்தை விட்டுலாம் இவங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார். வெளியேறின உடனே இவங்க அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு வந்து 10 தரலன்னா நாங்கள் வெளியேறினோம் அப்படின்னு ஒரு சீனகீனை போட்டு சோஷியல் மீடியாக்கெல்லாம் எழுத வச்சு, சரி இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுமோ வேல்முருகன் மாதிரி இவரும் போயிட்டா ஒன்றும் பெருசாக போக போகிறதில்ல. இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்குள் ஒரு பெரிய அவப்பேரை ஏற்படுத்தும்ல. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதிலே ஓட்டை இல்லை அப்படின்னு என்னன்னா அம்மா பெரிய ஓட்டைக்குதே அப்படி மாதிரி வெளியில் வந்துருன்றதுக்காக தலையால் தண்ணி குடித்து கீழே விழுந்தாலும் என் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு 6 தனியும் 2 பொதுவையும் வாங்கியிருப்பதாக சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். அப்படின்னா எங்கால் ஒரு 6 பேர் வந்தான்னா நல்லது தானே.
இப்போ ஒன்றும் நடக்க போகிறதுன்னு வச்சுங்க. இப்போ 4 வந்து என்ன ஆகிப்போச்சு? இல்லை 2 பொது தொகுதியில் பொதுவான ஆள் தான் நிற்க வாய்ப்பு இருக்கா சார்? இவ களத்தை மாற்றிட்டாருன்னா? மாற்றினா சந்தோஷம், மாற்றினா மாற்றி விட்ருவாங்க அவரை. சார் ஏற்கனவே திமுக ஃபிக்ஸ் பண்ணது 4 சார். 4 அவங்க எம்எல்ஏ 4 பேரை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், 4 வாங்கின்னு போனாங்க. அதில் தான் இவர் வந்து சொன்னார், நாங்கள் 10 கேட்டோம், இரட்டை இலக்கில் கேட்டோம், அவர்கள் சொற்பமாக கொடுத்தார்கள்னார்ல. 10 கேட்டோன்னு வைப்பேன் சார். 10ல் எது சார் சொற்பம்? 5ன்னா பாதி, சொற்பம்னா 5க்கு கீழே. அப்போது திமுக சொன்னது 4. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, 4 ஃபிக்ஸ் பண்ணி இதாம்பான்னு சொல்லி விட்டோம்னா நம்ம 4 பேர் கொடுத்துருவோம். அப்புறம் என்னங்க அதிலே வாங்க நிற்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 5ஓ 6ஓ ஒரு 1ஓ 2ஓ மேலே கீழே போட்டுக்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க நாங்கள் போயிடுவோன்னு சொல்லிட்டு திமுக மீது ஒரு அவநம்பிக்கையை 4 நாளாக அதையும் மீறி சோஷியல் மீடியாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இல்லை மனவேதனையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவும் வெளியிட்டார். அதெல்லாம் வெளியிட்டார். அது அவருக்கு தான் பிரச்சனைனா அழுதுருவார் அவர். அப்புறம் அழுது ஒரு வீடியோ வெளியிட்டு அது வந்து ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி திமுக வந்து பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்துதுன்னு ஒரு 2 நாளாக சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி இது என்னடா கர்மமாகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க ஒரு வழியாக அதை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இந்த 8 சீட்டு வாங்குறதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. கட்சி நலனை போல கூட்டணி நலனும் முக்கியம், அதனால தான் இந்த 8 சீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த 8 வந்து இலக்கை எட்டி பிடிப்பதற்கான ஒரு அறிகுறி. அதான் 8ன்னா இலக்கை எட்டி பிடிப்பதா? எட்டி பிடி அப்படின்றதான். 10ன்னா நக்கிறதா? என்ன அர்த்தம் அது? எதையாவது நமக்கு வாய்க்கு சார், நாக்குக்கே சார் நரம்பு. இப்போ நேற்று வரைக்கும் வந்து சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? திமுகவுக்கு நாங்களெல்லாம் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது தெரியுமா? இரட்டை இலக்கத்துக்கு கீழாக 1 கொடுத்தாலும் சரி நாங்கள் வந்து உன்னை தோக்கடிச்சிடுவோம்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ அப்படியே மாற்றி சமூக நீதியை காத்துட்டோம், கூட்டணியை பேத்துட்டோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று விட்ட தானே செய்வாங்க. என்ன சொன்னேன், ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற நீ 6 போன தடவை 6 கொடுத்தாங்க. உன்னோட வளர்ச்சியோ அல்லது உன்னோட நிலை உயர்ந்திருந்தால் அவங்களா கூப்பிட்டு உன்னை அழ வைக்காமல் நம்பா 8ஓ 10ஓ வாங்கிட்டு போப்பா அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நான் தற்கொலை பண்ணிப்பேன், எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிப்பேன், நல்லா தீக்குழி போனானுவோ அதுன்னாங்க இதுன்னாங்க. சரி போ, இது வந்து ஒரு என்னமோ அது வந்து ஏதோ சொல்லுவாங்கள்ல சின்ன கல் எடுத்து தொடிச்சா அந்த மாதிரி. சரி இவனுங்க ஊர் முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறானுங்க, திமுக சாதி பார்க்குது, அதை பார்க்குது, இது பார்க்குது, தெலுங்கர் லாபி ஆகிப்போச்சு அப்படின்னு தமிழர்கள் வேற ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்களா? உண்மைதான், பொருள் இல்லை, தெலுங்கர்கள் கைக்குள் திமுக அப்படின்னு திமுகவில் இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி இதெல்லாம் பார்த்தாங்க. அந்த அம்மா வேற இது ஒரு காரை வச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டு தொலைச்சிச்சா, உடனே காரை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, சேர்த்துட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க. தெம்பத்துக்காக விட நாங்கள் மட்டமாக அவங்க 0.44 அதான் சொல்லி நான் அரை தானே, ஏன் அறையை பற்றி பேசினுக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி, அப்புறம் இவங்க ஊரே கூடி வச்சு அழுது, இப்போ மணி அண்ணன் கொஞ்சம் வாங்கினேன் எங்களுக்காக சொல்லுங்கண்ணே. மணி அண்ணன் வந்து அண்ணா அறிவாலயத்தில் 100 அல்சேஷன்லேயே கட்டி போட்டிருக்காங்க. அது ஏதாவது நம்ம திமுக ஏதாவது சொன்னால் நம்மளை பீஞ்சு பிறாளுது அப்படின்னு சொன்னதுக்கு இதே விசிக்கா அந்த மனுஷனை எப்படி அசிங்கப்படுத்தானோ, கேவலங்கவலமாக எதுனானு அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டார். இப்போ அவர் ஒரு என்ன திமுக வந்து விசிகாவை அவமதிக்குது, கொஞ்சம் சீட்டு கேட்ட சேட்டை கொடுக்கலாமேன்னு அவர் தூக்கி கொண்டாடுறான். இப்போ நல்ல வேலை விசிகா போஸ்டரில் மணி அண்ணன் போட்டோ போடாதான் மிச்சம். இந்த வழிகாட்டிகள் தலைவர்கள் மேலே ஒரு ஒப்பு கொண்டு போடுவாங்கள்ல, அதில் மணி அண்ணன் போட்டோ போடாதான் மிச்சம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் அம்மா, விஜயகாந்த் இருந்தால் கூட இந்த அளவுக்கு நன்மை நடந்திருக்காது விசிகான்னு வச்சிங்களேன். அந்த அம்மாவால் ஒரு நன்மை. வேல்முருகன் போனார், அதே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்குது. அந்த மாதிரி இதுங்க போக மாட்டாங்க. சரி நான் போகிறேன்னு ஒரு 4 நாள் விட்டாங்களோ அந்த 4 நாளில் திமுகவின் இமேஜ் போயிடும். ஏன்னா இவங்க ஒரு சர்வே பண்ணிட்டு தான் வந்து உனக்கு 4 தான், அதுவும் அந்த 4 எங்களுதுன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு 4ன்னா ஒரு 2 சேர்த்து கொடுக்கலாம், போன தடவை இதே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க நெகட்டிவாக இதை வந்து பிரச்சாரம் பண்ணி சோஷியல் மீடியாக்களால் ஒரு இமேஜை உண்டு பண்ணி இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் இந்த 8ல்
எத்தனை வேட்பாளர், அவங்க வேட்பாளர் 4, 5, 6ன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். +1 கேட்கப்பட்டதாகவும் சொன்னார். நாங்கள் +1 கேட்டோம், இதில் கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அடுத்து பார்க்கலான்ற மாதிரியான தகவலும் சொல்லியிருக்காரு. அதாவது +1 கேட்கக்கூடிய தகுதியான கட்சி விசிகா இருக்குன்ற மாதிரி அவரோட பதில் அங்கே அமைச்சது. தகுதி இருந்தால் தான் முதல்ல கொடுத்துருப்பாங்களே. இப்போ தகுதியே நாங்கள் வந்து தேமுதிக பார்த்தானே எங்கள் தகுதியை நாங்கள் வளர்த்துக்கிறோம். டிமாண்டே பக்கத்து இலைகளுக்கு பாயாசம் கேட்டு தானே எங்கள் இலைக்கு பாயாசத்தை வாங்கி ஊற்றிக்கணும். தேமுதிக இலையில் போகிற இன்னொன்று ஆகுது அப்படின்னு சொல்லி தானே சார் சீட்டு வாங்குறேன். இதுதான் சார் ஏதாச்சான உண்மை. ஆனால் இது உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திமுகவின் போக்கு இது சரியில்லை. இருந்தாலும் பக்கத்து இலையை காட்டி வாங்குற கண்டிஷனுக்கு நாங்கள் ஆயிட்டோம். விசிகாவின் வளர்ச்சியை பொறுத்தவரை உங்களோட கணிப்பு எத்தனை சீட்டு வாங்கியிருக்கோம் சார் இந்த தேர்தலில்? நான் பெண் நிறுவனத்தை வச்சு ஆய்வாக பண்ணேன். அவங்க ஆய்வு பண்ணி 8 வாங்கினது 8 கம்மின்றீங்களா? அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கம்மி இல்லை சார், இது அதிகம் சார். திமுகவின் பரவலில் இது அதிகம். இவர்களுக்கு 8 தரணும், இந்த கண்டிஷனில் இவங்க ஓட்டு வச்சுருக்காங்க, மக்கள்லாம் இவங்க கூட தான் இருக்காங்கன்னா முதல்ல கொடுத்துருப்பாங்க சார். தேவையில்லாமல் ஒரு அசிங்கத்தை, ஒரு சேற்றை. ஆனால் வேல்முருகன் மாதிரி வெளியேறாமல் கூட்டணியில் ஒரு அழுத்தம் கொடுத்து வாங்கியிருக்காருன்னா இவர் ஒரு ராஜ சூத்திரதாரி தானே சார். சூடு சொன்ன இல்லைன்னு கூட சொல்லலாம்ல. நீ அது ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார்ல, போன இன்ஸ்பெக்டர் என்னை கக்கிசே கழுவு சொன்னார், போன நம்பத்தியா அப்படின்னு வரல. அந்த மாதிரி தானே இது. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். நாங்கள் அடிமையாக இருந்தோம், உங்களுக்காக நாங்கள் என்னென்னவோ செஞ்சோம், எல்லா விஷயங்களையும் திமுகவுக்காக நின்னோம், எங்களை போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு யார் சொன்னது? அவங்களே சொல்கிறாங்க. இப்படிலாம் முட்டு கொடுத்தமே உனக்கு, என்னை இப்படி அசிங்கப்படுத்தலாமா அப்படிலாம் சொல்லி கில்லி இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லது, வாழ்த்துறேன். அப்புறம் எல்லாரும் சொல்லுவான், பாரு இதை வாங்காமல் பொறுக்காமல் இருந்தாலும் என்ன பேசுகிறான் பாருன்னு. நல்லது. இப்போ என்ன வாங்கி என்ன கீழ்க்க போகிறீங்க? போன தடவை 4 பேர் போனீங்க, அப்படி கீச்சிட்டிங்க. இந்த தடவை ஜெயிக்கிறது எத்தனை பேரோ பார்ப்போம். வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதே திமுகவுக்கு முட்டு கொடுக்க போகிறீங்க. ஆனால் திமுக பெரும்பாலும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். இல்லை 8 தொகுதியில் விடுதலை சிறுத்தைக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது? நம்ம தொகுதியில் கேட்டு பெற போகிறாங்க. அப்படி கேட்டுப்பெல்லாம் அவங்களோட வெற்றி வாய்ப்பு சார் எதுவுமே இவர்கள் முடிவு பண்ணுற இடத்துல இவங்க இல்லை சார். நீங்கள் ஒரு கார்ட்டூன் கூட வந்து பார்த்தீங்களா? கேண்டிடேட்ஸ் கூட இவங்க முடிவு பண்ண மாட்டாங்களா சார்? ஒரு கார்ட்டூன் வந்தது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதில் போட்டு விடுங்க. ஸ்டாலின் 4 பேர் எழுதி இருந்தால் வேட்பாளர் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறாரு. அப்படி தான் சார். சார் ஏற்கனவே விசிக தலைவர் அவர் தானே சார்? அந்த லிஸ்ட்டு அவர் கட்சி அவரது தான், பேர் அவரு தான், கட்சி அவரது இல்லை. இப்போ யாரோ ஒரு பத்திரிகையாளர் கூட சொல்லியிருந்தார்ல, திரும்ப வந்து திமுக கூட்டணி விட்டு போனார்னா திரும்பவும் டிரைவர் கூட அண்ணாரி வேலத்தில் இருந்துருவான் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அதாவது எல்லாருமே அங்கே திமுகவாக மாறிட்டாங்க. திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு அவங்கள. இவர் வந்து ஏன் வந்து வேல்முருகன் மாதிரி வரலன்னா, வந்தால் இவர் மண்டி தான் வரணும். அப்படி வந்து வேற ஒரு கூட்டணிக்கு போகிறோன்னு வச்சுக்க, என்னப்பா நீ ஒண்டி தானே வந்துக்கிற, உனக்கு எத்தனை சீட்டு வேணும், 1 2 அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. இல்லை அதே 4 கூட அவங்க 4 தானே தரேன்னாங்க, நீ ஒரு 4 பேரை ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு 4 தரோம் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனுக்கு திருமாவளவன் வந்துட்டார். இயக்கம் அவர்கிட்ட இல்லை. இயக்கத்தில் இருக்க முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் திமுக ஆகிட்டாங்க. ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாரும் பாபுவை தவிர எல்லாரும் திமுகலாம் மாறிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது? இங்கே கூட்டணி சீட்டு உடன்படிக்கை சரியாக சுமூகமாக முடியல அப்படின்னா தாவகா கிட்டேயும் பேசலாம், அங்கே ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்ற தகவலாம் வந்தது. அது உண்மையா சார்? இவர் ஒண்டி தான் சார் போகணும், ஆட்டோவில் தான் போகணும், இவர் ஒண்டி தான் போகணும், எல்லாரும் இங்கே இருந்துருவாங்க சார். இப்போ திமுக ஏன் வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கே சீட்டு கொடுங்கன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது சொல்லுங்கள்? உண்மையான விசிகாவாக இருந்தால் பட்டியல் சமூக மக்களுக்காக நின்று இருப்பாங்க. அப்போ நின்று இருப்பாங்கன்னா ஆட்சியில் இது தப்பு அது தப்புன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி ஆட்சியில் இது தப்பு அது தப்பு, எங்களுக்கு இதை சரியாக செய்யுங்க அதை சரியாக செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தா விசிகா திரும்ப அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, அப்போ தாங்க எங்கள் மேலே காரி துப்புவாங்க அவங்க, நாங்கள் எதனா தப்பு செஞ்சால் அவங்க கேட்பாங்க, அப்போ தாங்க எங்களை திருத்திக்க முடியும் அப்படின்னு சீட்டு கொடுக்குமா? 7,831 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகளில் திருப்பப்பட்டது. இதை பேசி தான் நான் ஜெயிலுக்கு போனேன், திரும்ப பேசுகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் சட்டமன்றத்தில் கேட்டிருப்பாங்களா? எங்கள் காசு எடுத்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கி போட்டாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, என்றைக்காவது கேட்டிருப்பாங்களா? அது கேட்டிருந்தா உங்களுக்கு திரும்பவும் அவங்க சொல்லுவாங்களா? ஏன் வந்து திமுக திரும்பவும் அந்த 4 பேரை சொல்லுது? ஏற்கனவே இருக்கிற 3 பேர் ப்ளஸ் 1 சொல்லுதுன்னா, வேறு எவனுக்காவது சீட்டு கிட்டு கொடுத்துட்டா அவன் ஏதாவது பேசி விட்டுற போகிறான். இவங்களை கொடுத்தீங்கன்னா இவங்களாவது பேசாமல் அண்ணன் தலைவரோட முடி அப்படி, நடா அப்படி, ட்ரெஸ் இப்படி அப்படின்னு எதையாவது எங்களை பேசின்னு அந்த திராவிட கடவுள் அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, இந்த திராவிட கடவுள் கேட்காமையே கொடுப்பாரு அப்படிலாம் பேசுறதுக்கு ஆள் வேணும். அதால் ஏற்கனவே இருக்கிறவங்கள நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு தானே இப்போ பிரச்சனை நடக்குது. ஆனால் 4 பேர் லிஸ்ட் தானே கொடுத்துருக்காங்களே சார்? மீதி 4 பேர் ஏங்க அது கூட இவர் பண்ணக்கூடாதாங்க? என்னங்க அநியாயமாக இருக்குது? சரி அதில் கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்கிட்ட கேட்டுட்டு
நீ வந்து பண்ணிக்க. இப்போ இன்னும் இப்போ திருமாவளவன் இப்போ யார் கொடுக்க போகிறாரு? சரி ஏப்பா இந்த மூர்த்தி நம்ம ஏற்று பேசினுக்கிறான், ஏதோ அதை பண்ணலாம் இதை பண்ணலான்றான்ல, அங்கே போனால் ஒன்றுமே பண்ண முடியாது ராஜா அப்படின்னு மூர்த்திக்கு நம்ம சொல்லணும். அவனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா கொடுக்க போகிறாங்க. இல்லை அப்படி ஆஃபர் வந்தால் நீங்கள் ஏற்பீங்களா சார்? இல்லை மறுபடியும் கூப்பிட்றாரு, மறுபடியும் வந்து கட்சியில் இணைஞ்சேரி நம்மளாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டார்னா நீங்கள் போவீங்களா? அதாவது பன்றியும் நாயும் தான் வாந்தி எடுத்தது திருப்பி தின்னும். அதுக்கு பதில் இது தான் சார். என்ன மாதிரி சமூக அக்கறை உள்ளவன் வில்லை சித்தர் நிறைய பேர் இருக்கிறான் சார். அவனுக்கு கொடுங்க சார் சீட்டை. மாமா பையலுக்கு கொடுங்க சார். மாமா பையலுக்குன்னா பிம்ப், வெறும் பிம்பாக சுற்றி சீட்டுக்கு அடி போட்டுனுக்கிறான். அவனை விட்டுட்டு உண்மையாக சமூகத்துக்காக, இந்த கட்சிக்காக, சமூகத்தை நேசிக்கிற மக்களுக்கு கொடுங்க. நீங்கள் சமூகத்தை நேசிக்கிற மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா எதிராளியும் பயப்படுவான். ஏய் அவன் எம்எல்ஏ நெருப்பு மாறிக்கிறாயா, பிச்சு எடுத்துருவாயா, நம்மன்னு உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும், சமூகத்துக்கும் ஏதாவது செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா இப்படி தான், என்னடா திரும்பி பார்த்தா எல்லாவனும் அந்த பக்கம் நிற்கிறான், அந்த மாதிரி ஆகிடும். அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ ஏன் இன்றைக்கு அழுது பொல்லுமுகிற நிலைக்கு ஆளாயிட்டாரு? ஒருத்தரும் நம்மக்கிட்ட இல்லையா, ஒரு பயல் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. எப்படி திமுக இவங்களை எல்லாரையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துச்சு? என்ன காரணத்தை வச்சு பின்னாடி? வயிறு தான், காசு தான், வேற என்ன? அதுதான் சொல்கிறாருல்ல சார். சமூக பற்று, தலைவர் பற்று அதெல்லாம் இல்லையா? ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்கிறாருல, அந்த கடவுளோட கேட்டால் தான் கொடுப்பாரு. சும்மா இப்படி தலையை தெரிஞ்சல கொடுத்து விடு அப்படின்னு ஒரு எஜமான, அதுக்கு அர்த்தம் அதானே. அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு. திராவிட கடவுள் கேட்காம கொடுப்பாரு என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? என்ன கொடுப்பாரு? சமூகத்துக்கு கொடுப்பாரா சொல்லுங்க? சமூகத்துக்கு கொடுத்தா அதெல்லாம் நடந்திருக்குமா? ஜெகன்மூர்த்தி அண்ணன் சட்டமன்றத்தில் பேசுறத ஒரு புக்காக போட்டார்ல, கீச்சு ஒரு 4 பேர் 4 புக்கு போட வேண்டியதானே. நாங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கோன்னு. இன்றைக்கி ஒரு வீடியோ சுற்றி தெரியுங்களா, முதல்ல ஒரு அழகை பற்றி சிந்தனை செல்வம் பேசுறது. அப்படி தான் சார். 8 சீட்டு இது வாங்கினதால பார்த்தீங்கன்னா விசிகா வந்து 8 திக்கும் ஒழிக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில் சிக்க முடியாத சக்தியாக வலுப்பெற போகுது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள். இதுக்கு மேலே தான் வலுப்பெற போதா? 65 வயசு ஆகுது. அசைக்க முடியாத சக்தியாக 65 வயசு ஆகுது. இல்லை இதுக்கு இந்த 8 எம்எல்ஏக்கு ஜெயிச்ச பிறகாவது 8 எம்எல்ஏ 2 பேர் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க, ஸோ எம்பியாக இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து கட்சி சார்ந்த சமுதாயம் சார்ந்த நலனுக்கு பாடுபட வாய்ப்பு இருக்குமா சார்? உண்மையிலே நீங்கள் பாடுபட்டீங்கன்னா உங்களை நான் வணங்குறேன். ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. இல்லை பிரச்சாரத்திலே வைக்கணும் இல்லை சார். இப்போ திட்டங்கள் இப்போ திமுகவோட மேனிஃபெஸ்டோ வரும்போது இவரோட கோரிக்கைகள் இப்போ இவரே 10 அம்ச கோரிக்கை வச்சிருந்தார் இல்லையா? வேல்முருகன் 10 அம்ச கோரிக்கை வச்சும்போது இவர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 100 அம்ச கோரிக்கை அது இருக்காதா? உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை சொல்லுங்கள். இல்லை நல்ல ஒரு அண்ணன் வாழ்க, அண்ணனை மாதிரி ஆள் இல்லை சொல்லட்டுமா? இல்லை அவரு பின்னாடி சொன்னா நிறுத்திக்கிறீங்களா? ஏங்க 5 வருஷமா 4 பேரும் ஒரு ஆணியம் பிடுங்கலன்றேன், வந்தா பிடுங்கிடுவாங்கன்னா பலம் இல்லை சார். 4 பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ 8 வர்றாங்கல்ல. ஆமாம் 4 பேர் ஊமை சார். நின்றான். இப்போ இந்த தடவை தான் ஐயோ 4 தடவை போன தடவை வந்து வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் அமைச்சிட்டோம். பாவம் அவங்களால எழுதி காட்ட முடியுது, அவங்களால பேச முடியல சாமி. இந்த தடவை பேசுகிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யாராவது கோச்சிக்க போகிறாங்க, அப்புறம் வாய் பேசாதவங்களை கிண்டல் பண்ணிட்டாருன்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். காரணம் கலைஞர் சொல்லுவார், முடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்படலாமான்னு வரல, அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவர் வாய் பேச முடியாத ஒரு 4 பேர் அனுப்பிச்சிட்டான். அதால் தான் என் சட்டமன்றத்தில் அவங்க பேசலை, அதால் தான் 5 வருஷமாக ஒன்றும் பண்ணல. இந்த தடவை நல்லா பேசுகிற வாயாடி கும்பலை ஒரு 10-8 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஒரு 2-3 பேர் உள்ளே போனான்னா கூட பிச்சு எடுத்துருவான் பாரு சட்டமன்றத்தை அப்படின்னா சொல்லுங்கள். ஒன்றுமே நீ பண்ணல, அதானே பிரச்சனை. இப்போங்க அந்த 5000 ரூபா கொடுத்ததில்ல, எங்கே காசு எடுத்து ஊருக்கெல்லாம் 5000 கொடுத்தீங்க? ஒருத்தங்க கேட்கலையே சார். வெளியில் இருக்கிற நாங்கள் தான் சார் கத்துறோம். அதில் எங்களுக்கு வர வேண்டிய காசா? எங்கள் ஜனங்களுக்கான காசு தானே. ஒன்றுமே கேட்கலையே நீங்கள். 5000 சூப்பர்ன்னீங்களே. தேமுதிக வந்தப்போ சூப்பர் அருமையான ராஜதந்திரி ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவையும் அழைத்து இப்போ தெரியுது அது யாருக்கான ராஜதந்திரி. ஐயோ கடவுளே, தேமுதிகவை அழைத்து விட்டோம், வெற்றி நிச்சயம், எங்களுக்கு தோல்வி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு தான் ஏய் அந்த பொம்பளை போகிறேன், அந்த அம்மா போகிறேன், அந்த அம்மா போகிறேன், அந்த அம்மா போகிறேன்னு பேசி அதை காட்டி இன்றைக்கி ஏதோ சீட்டை வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், சரி நடந்தாலும் நடந்த. திமுக கூட்டணியில் இந்த 8 சீட்டு வாங்கினதை தலித் மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க சார்? என்ன எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. என்ன நடந்துட்டு போகுது? 4 நடக்கலை, 8 போய் என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? என் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனான்றக்காக தான் சார். அதாவது நம்ம சீட்டே கெஞ்சி தான் வாங்குகிறோம். மிஞ்சி பேச முடியுமா சட்டமன்றத்தில்? ஜெயிச்சுட்டா பேசணும்ல சார். இது வரைக்கும் பேசலையே. வேல்முருகன் அவர்கள் பேசின அளவுக்கு சமூகத்துக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா? ஜெகன்மூர்த்தியார் பேசின அளவுக்கு நீங்கள் பேசியிருப்பீங்களா சொல்லுங்கள்? ஐயோ என்ன மனசாட்சி எல்லாமே இப்படி சொல்கிற, பிச்சு எடுத்தாங்க உங்கள் ஆளுங்க சொல்லுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 27 லாக்அப் டெத் நடந்திருக்குன்றாங்க. அதில் பெரும்பான்மை நாங்கள் தான். ஒரு நாள் சட்டமன்றத்தை உலுக்கியிருப்பேன்னு சொல்லுங்கள் சார். சொல்லுங்களேன் சார், கம்பெனியாக இருக்கிறீங்க. இனிமேலும் உழுக்கலாம்.
எப்போ உழுகுறது? காலம் வருது 2026 இனி அவங்க கையில். பல்லு இருக்கும்போதே பகடாவை கடிக்கல நீ, இப்போ என்ன பண்ணுவார்? ஊற வச்சு திம்பியா? நீ செய்யலையே, செஞ்சால் சந்தோஷமாக ஏற்றுக்கும். இதில் என்ன ஆகுது சொல்லுங்கள். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.